சென்னை அரும்பாக்கம் பிரகதீஸ்வர நகர் ராஜாஜி தெருவைச் சேர்ந்தவர் 30 வயதான சதீஷ். எழும்பூர் நீதிமன்ற வழக்கறிஞரான இவர் நந்தினி என்பவரை காதலித்து 2 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் செய்து கொண்டார். கடந்த 4 மாதத்திற்கு முன்பு மனைவி நந்தினி இவரை பிரிந்து கோயம்பேட்டில் உள்ள தாய் வீட்டில் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. சதீஷ் பலமுறை மனைவியை தனது அரும்பாக்கம் வீட்டிற்கு வரும்படி அழைத்தும் நந்தினி வரவில்லை. இதனால் சதீஷ் மனவேதனையோடு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. சம்பவத்தன்று இரவு சதீஷ் தனது மனைவி நந்தினிக்கு வீடியோ காலில் தொடர்பு கொண்டு பேசிய போது "நீ நலமாக வாழ்" என விரக்தியுடன் கூறிவிட்டு இணைப்பை துண்டித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து நந்தினி உடனடியாக சதீஷின் பக்கத்து வீட்டில் வசிப்பவர்களுக்கு செல்போன் மூலம் தகவல் தெரிவித்தார். அவர்கள் சென்று பார்த்தபோது சதீஷ் தனது மனைவியின் புடவையில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக கிடந்தது தெரிய வந்தது. தகவல் அறிந்து விரைந்து வந்த அரும்பாக்கம் போலீசார் சதீஷின் உடலை பிணக்கூராய்வுக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சதீஷின் செல்போனை போலீசார் கைப்பற்றி ஆய்வு செய்தனர். தனது மகன் சதீஷ் மனைவியின் நகைகளை அடமானம் வைத்தும் கடன் வாங்கியும் ஆன்லைனில் ரம்மி விளையாடி சுமார் 14 லட்சம் ரூபாயை இழந்ததாகவும் அந்த கடன்களை எல்லாம் உடனடியாக தான் திருப்பி செலுத்திவிட்டதாகவும் தெரிவித்த சதீஷின் தந்தை பிச்சாண்டி கடந்த 1 வருடமாக தனது மகன் வழக்கறிஞர் பணியை செய்யாமல் மீன் கடைக்கு வேலைக்கு சென்றுவிட்டு மது அருந்தி வருவதை காரணம் காட்டி மனைவி கோபித்துக் கொண்டு பிரிந்து சென்று விட்டதாக தெரிவித்தார். பையன் வேலை வேலைக்கு போனால் நான் வந்து வாக்கிய பண்ணுறேன் அப்படின்னு. சரி, வேலை வேலைக்கு போகிறப்பல நாங்கள் வந்து உன்னை கூட்டு வரோமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். கடன் இருக்காயா? கடவுளாக வந்து அவனை யாரும் டச் பண்ண மாட்டேங்காங்க. அவனெல்லாம் வந்து நாங்கள் கொடுத்துட்டோம். ஆன்லைன் கேமில் ஆமாம், ஆன்லைனில் கேம் விளாட்னா அதே மாதிரி நாங்களும் கொடுத்துட்டோம். இவ்வளோ போச்சு, ஒரு 14 லட்சத்துக்கு போச்சு சார். குடும்ப தகராறில் தனது மகனை பெண்ணின் தந்தை பீர் பாட்டிலால் தாக்கியதாகவும் வேதனை தெரிவித்த பிச்சாண்டி தனது மகன் தற்கொலைக்கு காரணமான பெண் வீட்டார் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த செல்போனை ஆராய்ந்தால் என்ன பிரச்சனை நடந்தது என்பது குறித்து முழு விவரம் தெரிய வரும் எனவும் கோரிக்கை வைத்தார். நைட்டு செல்லுல பேசினாங்களா அவங்க, அந்த செல்லை சர்ச் பண்ண எல்லா உண்மையும் தெரியும். அந்த செல்லை விசாரிச்சா மெசேஜ் பண்ணி பார்த்தா எல்லா விசாரணை என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சு நேற்று ஃபுல்லா என்ன சண்டை நடந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக மனைவி நந்தினி உள்ளிட்ட உறவினர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.